பெரிய கனவு. சின்ன கிராமம் ஒன்று. அந்த கிராமத்தில் வினு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். வயது 9 தான், ஆனால் மனசு பெரியது. வினுவிற்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் நான் விஞ்ஞானி ஆகணும். ஆனா அவன் வீட்டில் வசதிகள் அதிகம் இல்லை. பள்ளிக்கு போக தினமும் 2 கிலோமீட்டர் நடந்து போவேன். ஒவ்வொரு மாலையும் வீடு திரும்பி வந்தவுடன் அம்மாவுக்கு உதவி செய்வான். இருந்தாலும் படிப்புக்கு நேரம் எடுத்துக்கொள்வான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொல்லினார், நாளை சிறந்த கண்டுபிடிப்பு போட்டி இருக்கு. யாராவது ஒரு சின்ன மாதிரி கூட எடுத்து வந்தா நன்றாக இருக்கும். வினு மகிழ்ச்சியில் ஓடி வீட்டுக்கு வந்தான். ஆனால் வீட்டில் பொருட்கள் இல்லை. புதிய பெட்டிகள், பேட்டரிகள், விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை. அவன் ஒரு நிமிடம் யோசித்து குப்பை கூடை பக்கம் போனான். அங்கே இருந்த பாட்டில்கள், உடைந்த கார் பொம்மை சக்கரம், பழைய கம்பி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் செய்தான். இத்துல இருந்தே என் கண்டுபிடிப்பு செய்கிறேன் என்று மனதுக்கு சொன்னான். முழு இரவும் விழுந்திருந்து அவன் ஒரு சிறிய சூரிய சக்தி வண்டி மாதிரி உருவாக்கினான். காலை அது வேலை செய்யுமா என்ற பயம் இருந்தது. ஆனால் சூரிய ஒளிப்பட்டதும் சிறிய சக்கரம் மெதுவாக சுழன்றது. வினுவின் கண்களில் மகிழ்ச்சி. பள்ளிக்கு எடுத்துச் சென்றபோது எல்லாரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆசிரியர் கூட கண்ணை பெரிதாக்கினார். வினு, இது அருமை. பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்து சூரிய சக்தி வண்டி செய்திருக்கிறாய். நீ எல்லோருக்கும் ஒரு உதாரணம் என்று பாராட்டினார். வினுவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஆனால் பரிசை விட அவன் முகத்தில் இருந்த பெருமை மிகப்பெரியது. அவன் மனதில் ஒரு குரல், எத்தனை தடை இருந்தாலும் முயற்சி செய்கிறவன் வெற்றி கண்டுபிடிப்பான்.